ஹலோ உறவுகளே, டெலிவரி பேக் பேக்கிங் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு என்னென்னலாம் ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சியில் தேவைப்பட்டதோ, நான் அதில் என்னென்னலாம் யூஸ் பண்ணணும், மிஸ் பண்ணியிருந்தனும் யூஸ் பண்ணாமல், அதை பொறுத்து அந்த எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து தான் நான் எல்லாமே பேக் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வந்து இந்த பேக் பேக்கிங் எல்லாமே வந்து நான் எப்போ பண்ண ஆரம்பித்தேன்னா, ஆக்சுவலாக 36th வீக்கில் பண்ண ஆரம்பித்தேன். நார்மலாக வந்து 8th மந்த் எண்டில் இல்லை 9th மந்த் ஸ்டார்டிங்கில் பண்ணணும். நான் டெலிவரிக்கு போட்ட நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து எனக்கு லேட்டாக தான் வந்தது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பேக்கிங்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். இதெல்லாம் தான் நான் எடுத்துகிட்டு போகிற திங்ஸு. சரி, பேக் பண்ணுறதுக்கு முன்னாடியே வீடியோ எடுத்துடலான்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து வச்சு வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த திங்ஸ் எல்லாம் பேபிஸ் மட்டும் தனியாக இந்த ரெட் கலர் கூடையில் தனியாக பேக் பண்ணி வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா காட்டன் சாரீ பாப்பாவுக்கு, அப்புறம் ஒரு வேஷ்டி நமக்கு வயிற்றில் கட்ட, அதுக்கப்புறமா ஒரு வேஷ்டி, இதுவும் பாப்பாவுக்கு தான். இந்த இன்னொரு வேஷ்டி சொல்லியிருந்தேன்ல வயிற்றில் கட்டுறது, இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் டெலிவரினா செகண்ட் டேலேருந்தே கட்ட ஆரம்பிச்சிடலாம். நாங்கள் வந்து காட்டன் சாரீ இல்லைனா வேஷ்டி தான் கட்டுவோம். டாக்டர் அட்வைஸோட இது செகண்ட் டேலேருந்து இதை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லங்கோட்டா. இது வந்து எங்கள் அப்பாவோட பழைய வேஷ்டியில் சின்ன சின்னதாக கட் பண்ணி நானே ஸ்டிச் பண்ணிட்டேன். டைப்பரு, கிளாத் டைப்பர் எல்லாமே எடுத்திருக்கேன். பட் இருந்தாலும் எனக்கு வந்து எடுக்கும் போதே இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா டைப்பர் வந்து மம்மி போக்கோ பேண்ட்ஸ் தான் வாங்கியிருக்கேன். ஒரு 5 மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் என் பையனுக்கு யூஸ் பண்ணேன். ஸோ அதே பிராண்ட் நல்லாயிருக்கு அப்படின்றனால இந்த பாப்பாவுக்கும் இந்த பிராண்ட்லேருந்தே வாங்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளாத் டைப்பரு. இது வந்து 2 மட்டும் வாங்கியிருக்கேன். எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணது கிடையாது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து வாஷபிள் பேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு இது வந்து டே டைமில் தான் யூஸ் பண்ண முடியும், நைட்டில் யூஸ் பண்ண முடியாது. எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணி பார்த்துட்டு என்னோடய ரிவ்யூ சொல்கிறேன். அதனால் 2 மட்டும் தான் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பர்ப் கிளாத்து. இது வந்து பாப்பா வாமிட் பண்ணால் துடைக்கிறதுக்காக வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து இந்த உட்டி டவலு. இது வந்து என் பையனுக்கு வாங்கினது. அவன் ஃபஸ்ட் டைம் இதில் தான் ரிசீவ் பண்ணது. ஸோ அந்த மெமரிஸ் இருக்கணுன்றதுக்காக அதே ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட்டாக இந்த பாப்பாவுக்கும் இதுலேயே ரிசீவ் பண்ணலான்னு இந்த டவலே எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பேடல் கிளாத்து. இந்த கிளாத் வந்து நான் அமேசானில் வாங்கினேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சாஃப்டாக நல்லா இருந்தது. பிங்க் தான் வாங்கினேன். ஏன்னா ஒரு நம்பிக்கை பிங்க் தான் நம்ம இருக்கும் அப்படின்னு சொல்லி கேர்ளாக இருக்கும்னு. இதில் தான் ரேப் பண்ணி பாப்பாவை தூங்க வைக்கிறதுக்காக இது மட்டும் ஒன்று வாங்கியிருக்கேன். அடுத்தது பேபி கேப்பு, ஹேண்ட் க்ளவுஸு, அப்புறம் காலுக்கு போடுற க்ளவுஸு, இதெல்லாம் ஒரு செட்டு எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லவ்லாப்லேருந்து பேபி வைப்ஸ் வாங்கியிருக்கேன். இது வந்து ஃபஸ்ட் டைம் இந்த பிராண்ட் யூஸ் பண்ணுறேன். என் பையனுக்கு வந்து நான் ஹிமாலயா தான் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். இது அமேசானில் தான் ஆர்டர் போட்டு வாங்கினேன். எப்படி இருக்குதுன்னு சொல்லி ரிவ்யூ பார்த்துட்டு சொல்கிறேன். அதுக்கப்புறம் பேபியோட க்ளோத்ஸ்லாம் வந்து இந்த ஜிப்லாக்கில் போட்டு வாஷ் பண்ணி வச்சுட்டேன். இது எல்லாமே வந்து வார்ம் வாட்டரில் தான் வாஷ் பண்ணி வச்சேன். பேபி க்ளோத்ஸை மட்டும் எப்போவுமே அப்படி தான் பண்ணுவேன். அதுக்கப்புறமா வந்து பேபி கேரி நெஸ்ட்டு. இது வந்து நான் சரவணா ஸ்டோரில் தான் போய் வாங்கினேன். ஏன்னா நேரில் பார்த்து வாங்கினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். குவாலிட்டிலாம் டச் பண்ணி பார்த்து நல்லா சாஃப்டாக இருக்கா, பாப்பாவுக்கு செட் ஆகுமான்னு சொல்லி பார்த்து வாங்கலான்னு சொல்லிட்டு இது 300 அரௌண்ட் சம்திங் தான் வந்தது. இதுவும் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ட்ரை ஷீட்ஸு. இது வந்து ஒரு கொஞ்சம் பழைசும் இருந்தது, புதுசும் இருந்தது. எல்லாத்தையுமே சின்ன சைஸாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஏன்னா நிறைய யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்றனால. நான் நெக்ஸ்ட்டு நமக்கு வேண்டிய முக்கியமான திங்ஸ் பார்த்திங்கன்னா இந்த டைப்பரு. இது வந்து எவர்ஈவ்லேருந்து வாங்கியிருந்தேன். டிஸ்போசபிள் டைப்பர். இது கண்டிப்பாக தேவை. ஒரு 10 மட்டும் இருந்தால் போதும்னு இப்போதைக்கு வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் கூட வரவங்களுக்கு ஒரு பெட்ஷீட்டு, அப்புறம் நமக்கு பொட்டு, சீப்பு, எண்ணெய், சார்ஜரு, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு தட்டு, கிளாஸ் 2, ஒரு ஸ்பூனு, ஃப்ளாஸ்க்கு ஒரு கிட்டில் எடுத்து வைக்கணும். அப்புறம் பேஸ்ட்டு, சின்ன சோப்பு, அதுக்கப்புறம் காஃபி பவுடரு, மில்க் பவுடரு, சுகரு, ஒரு டவலு, அப்புறம் டிஸ்போசபிள் கவர்ஸு, நியூஸ் பேப்பரு ஏதாவது வேணும்னா போட்டு தூக்கி போடுறதுக்காக. ஃபீடிங் நைட்டி. இது 2 செட்டு எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக தேவைப்படும். அதே மாதிரி ஹோம் கம்மிங் ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டு நான் ஒரு அனார்கலி செட்டு ஃபீடிங் டாப் தான் ஒன்று எடுத்திருக்கேன். இது வந்து எல்லாமே வாஷ் பண்ணி தான் எடுத்திருக்கேன். என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சியில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பழைய நைட்டி போட்டு பிச்சைக்கார மாதிரி வந்து குழந்தைய தூக்கிட்டு வந்தேன்.
அதுக்கப்புறமா லைஃப்பில் வந்து அந்த 2 நைட்டியோடையே நம்ம முடிஞ்சிருமோ அப்படின்ற மாதிரி இருந்தது. இப்போ நிறைய வீடியோஸ்லாம் பார்த்து நான் கற்றுக்கிட்டேன். நம்மளை எப்படி நம்ம ப்ரெசன்டபிளாக வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கும் வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வரும், குழந்தை மேலேயும் ஒரு பாசம் வரும். அதை வந்து நான் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். நம்மளை எப்படி நம்ம நல்லா க்ரூம் பண்ணிக்கிறோமோ அதை பொறுத்து தான் வந்து நம்மளோட லைஃப்பும் ஸ்மூத்தாக போகும். ஐயோ எப்போ பார்த்தாலும் பால் கொடுக்கணும், சமைக்கணும், குழந்தைய பார்த்துக்கணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டோடு நம்ம இறங்கக்கூடாது. அது எப்படி இருந்தாலும் நம்ம வந்து அந்த சுச்சுவேஷனுக்கு நம்ம போயிடுவோம். ஆனால் அதிலேருந்து நம்மளே தான் வெளியே கொண்டு வந்துக்கணும். நெக்ஸ்ட்டு எனக்கு வந்து யூஸ் ஆகாத 2 விஷயம் நான் சொல்கிறேன். ஒன்று வந்து ஃபீடிங் பில்லோ நான் வாங்கி எனக்கு வந்து அது பெருசாக யூஸ் ஆகலை. ஏன்னா வந்து பாப்பா வந்து ரொம்ப பெருசாக இருந்தாங்க. அப்போது வந்து அந்த பில்லோவோட கால் வந்து அதிகமாக இருந்தது, தலையும் வந்து செட் ஆகலை. அப்படி நீங்கள் ஃபீடிங் பில்லோ வாங்கணும்னு நினச்சிங்கன்னா பாப்பா பிறந்ததுக்கப்புறமா சைஸை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஃபீடிங் பில்லோ வாங்கினீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து பில்லோ தான் யூஸ் பண்ணேன், ஃபீடிங் பில்லோ யூஸ் பண்ணல. நார்மல் நம்ம தலைக்காணியை தான் யூஸ் பண்ணேன். தலைக்காணியை போட்டுட்டு அது மேலே பாப்பாவை வச்சு கால் நீட்டி ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்தாலுமே போதுமானது. அது ஸ்டிச்சஸ்க்கெலாம் பெயின் இருக்காது, நமக்கும் கம்ஃபர்டபுளாகவே தான் இருந்தது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபீடிங் பாட்டில் வந்து நான் பார்த்தேன் நிறைய பேர் எடுத்து வைக்கிறாங்க. பட் ஃபீடிங் பாட்டில் வந்து யூஸ் ஆகாது. இப்போது நான் ஃப்யூச்சரில் ஒரு 3-4 மந்த்ஸ்க்கு மேலே பாப்பா வந்து நிறைய ஃபீட் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் ஃபீடிங் பாட்டில் நம்மளுக்கு யூஸ் ஆகும். நான் வந்து இந்த வாட்டி அதை ஃபுல்லாகவே தவிர்த்துடலாம், ஃபீடிங் பாட்டிலே கொடுக்க வேணாம். எதாவது ட்ராவல் பண்ணும்போது எங்கேயோ வெளியே போகும்போது மட்டும் ஃபீடிங் பாட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி வந்து இந்த பாலாடையே கொடுக்கலாம், பாலாடையிலே பால் கொடுக்குறதா இருந்தால் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இதில் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்புறம் கிளாஸில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன் இந்த வாட்டி. ஏன்னா ஃபஸ்ட்டு இதில் என் பையனுக்கு வந்து ஃபீடிங் பாட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து கிளாஸ்க்கு தண்ணி குடிக்கிறதோ இல்லை சாப்பிட வைக்கிறதோ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் அவனை சேஞ்ச் பண்ணுறதுக்கு. அதனால் இந்த வாட்டி வந்து ஃபீடிங் பாட்டில் வேண்டான்னு முடிவு பண்ணியிருக்கேன். இது ஜஸ்ட் என்னோடய ஒப்பீனியன் தான். என்ன மாதிரியே யாரெல்லாம் வந்து பாப்பாக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்களோ எல்லாருக்குமே வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ். நல்லபடியாக குழந்தையோடு எல்லோரும் நான் வீட்டுக்கு திரும்பி வரணும்னு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். அதே மாதிரி எனக்கும் எல்லோரும் ப்ரே பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா.